வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ராகி அடை எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து கேரட் ஒரு 2 கேரட் துருவி வச்சிருக்கேன். என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்கிறத சொல்லிடுறேன். இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 கப்பு ராகி மாவு ரெடியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் வந்து கேரட் துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதோடய சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு தளர இருக்கணும். அப்பதான் நமக்கு தட்டுறதுக்கு சௌரியமா இருக்கும். ரொம்ப கெட்டிமா வேண்டாம். இப்போ அடுப்புல வந்து சப்பாத்தி கல் போட்டுருக்கு, அது கொஞ்சம் காயட்டும். திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ராகி அடை ரெடி. இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி இதுலேயே வந்து காரம்லாம் இருக்குது, பச்சை மிளகாலாம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லை தயிர் தொட்டுன்னு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ராகி அடை இது மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கேரட்டும் சேர்த்துருக்கேன், நீங்கள் கேரட்டோட சேர்த்து கோஸ் இருந்தால் கோஸ் சேர்த்துக்கலாம். இப்படியே குடமிளகா இருந்ததுன்னா அது கூட நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது மாதிரி நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த கோஸ் கேரட் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க ராகி மாவு இருந்தது அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். நினைச்ச மாத்திரத்துல பண்ணிடலாம். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.